அந்த கிழங்கே தான் காவத்து கிழங்கு, ராசவல்லி கிழங்கு. காணாத காணும் சேனல் அன்பான சேனல் நேயர்களுக்கு வணக்கம். திண்டுக்கல் ரசவாத சித்தர், வாசியோக ரசவாத சித்தர் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். ஐயா, இது வந்துட்டு என்னன்னு தெரியல, ஏதோ வண்டிக்கு இந்த முட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கர்ண கல்லு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் வந்து விநாயகர் மாதிரி இருக்கு. பார்த்தா முழு முதல் கடவுள் விநாயகர் மாதிரி இருக்குது. விநாயகர் மாதிரி இருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, ஆவி போனா யானை லத்தி மாதிரின்னு சொல்லலாம். ஆமா, என்னன்னே தெரியல. நீங்க தான் மக்களுக்கு, அன்பான மக்கள் சொல்லிடுவோம் சொல்லத்தானே இருக்கோம். நேர்களே, இது என்னன்னு கேட்குறாரு, உங்களுக்கும் சொல்லிடுவோம். எல்லாரும் பார்த்துங்க, எல்லாரும் என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இறைவனை வேண்டிக்கும். ஓம் ஸ்ரீ கைலாச கம்பளி சட்டமில்லாத திருமூலக்க ரசவாதம் சேர்த்து பலசியம் எல்லா பல இறைவன் எல்லுக்குள் நிலவிட்டு நோயிட்ட வாழும் குறைவிட்டு செலுத்துக்கணும். அகில உலகம் இருக்கிற என் உயிரின் மேலான ரத்த சொத்துக்கள் செலுத்துங்களை மாதாபிதா குருதேவங்கள் சகோதர நேயர்கள் அனைவருக்கும் அந்த எல்லா மலை இறைவன் சித்திரப்பொருட்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்களும் சுகமுடிய பரிமணம் கழித்து வேதநாயம்பிள்ளை விநாயகப்பெருமாச்சி விடையெல்லாம் சேர்த்து வச்சு முருகப்பெருமாச்சி நோயற்ற வாழும் குறைவிட்டு செலுத்து சென்றவுடன் சிறு சிறப்பு மேறுமுகளை கொடுத்து வெட்டி வாங்கி சொல்லவும் சிவசக்தி ஆசியும் வராகி அம்மா தாயோடைய ஆசியும் வாழை சொரிபேட தாயோடைய ஆசியும் அகில உலகங்களுக்கு அனைத்து குலதெய்வங்களை ஆசியும் கூட இருந்து சின்ன கருப்பு பெரிய கருப்பு பாண்டியப்பணி அகில உலகங்களுக்கு அனைத்து கருப்புசாமி கூட இருந்து தங்கள் அனைவரையும் படுத்திங்களா சலவரமாக பில்லி சுனி ஏவல் கம்பர் திஷ்டி ஓமடிப்பு கிரங்கள் வெளிகள் சாபங்கள் தோசைகள் எதுக்கள் சலவரமாக அசுபகாரியங்கள் அனைத்து நிற்கும் சலவரமான சுபகாரியத்தோடு தாங்கள் நினைக்கின்ற கேட்கின்ற சலவரமான நன்மையான காரியங்கள் அனைத்தும் நல்லபடி நினைக்க இறைவன் அருள்பட்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்க்கை வாழ்த்து வழங்கி இந்த பதிவு கொடுக்கும். இப்போ பார்த்து என்னன்னு கேட்டீங்க, இங்கிட்டு பார்த்தா விநாயகமாக இருக்கும், அங்கிட்டு பார்த்தா முருகமாக இருக்கும், இங்கிட்டு பார்த்தா கந்தமாக இருக்கும், எப்படி ஒன்றா இருக்கும், டிசைனாக இருக்கும். இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? பேர் காவாத்து கிழங்கு. காவாத்து கிழங்கு. ஆமாம், காவாத்து கிழங்கு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொரு பேர் இருக்குது, ராசவல்லி கிழங்கு. ராசவல்லி கிழங்கு. ஆமாம், ராஜாவத்தை ராசான்னு சொல்லுவாங்க. இது ராசவல்லி கிழங்குன்னு சொல்றீங்க. வள்ளி ராசாவை சேர்ந்ததுங்களா இல்ல வள்ளியை சேர்ந்ததுங்களா? அதான் ராஜாவும் வள்ளியும் சேர்ந்துருக்காங்கல்ல. ஓ, சிவசக்தி கிழங்கு. அதான் ராசவல்லி கிழங்கு. ராஜாவும் வள்ளியும் சிவனும் சக்தி மாதிரி அப்பேற்பட்ட ராசவல்லி கிழங்கு. அது மட்டும் இல்லை, இன்னொரு அற்புதமான வேலை இருக்குது. என்ன சார்? இந்த கிழங்கை மேத்தோல்லாம் நீக்கிட்டு அப்படி ஆத்தினா சிவப்பு கலராக வரும், ரத்த மாதிரி வரும். ஓ ஆமாம், சரி. அப்புறம் இன்னொரு பேர் இருக்குது, கொடிக்கா கிழங்குன்னு பேர். கொடிக்கா கிழங்கு. ஆமாம். வெத்தலை காடு வெறிச்சோடி போச்சு அப்படின்னு ஒரு பாட்டு அன்றைக்கே பாடியிருக்காங்க, சினிமா பாட்டு. அந்த வெத்தலை காட்டுக்குள்ளே இது இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது. வெத்தலை காட்டுக்குள்ளே தான். வெத்தலை காட்டுக்குள்ளே வெத்தலை மாதிரியே இருக்கும், ஆனால் வெத்தலை கிடையாது. அதனால தான் இதுக்கு பேர் கொடிக்கா கிழங்குன்னு பேர். கொடிக்காவில்தான் வெத்தலை இருக்கும், வேற எங்கிட்ட இருக்காது. இது ரெண்டு அது 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 உண்மையான வெத்தலை, இது சக்கலாத்தியான்னு வச்சுக்கோங்க. புரியுங்களா? ஆனால் அது வாயில் விட்டு மெல்லுவா, அதில் கிழங்கு இருக்காது. ஆனால் இதில் வாயில் விட்டு மெல்ல முடியாது, ஆனால் கிழங்கு இருக்கு. ஆமாம், இந்த கிழங்கை எந்த ரோகத்திலாவது நறுக்கி சுண்ட வைக்கலாம், அரைச்சி மாவுக்கு தோசை சொல்லலாம், இன்னும் சூப்பு வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் எந்த ரோகத்தில் சாப்பிட்டாலும் சரி, உடம்புக்கு ஹெல்த்து, பலத்தை கொடுக்கக்கூடியது. எப்படிங்க? பலத்தை கொடுக்கும். ஆமாம், அது மட்டும் இல்லை, சிறுநீரில் இருக்க கல்லை வெளியெடுத்து கொண்டு வரும். கல்லை உடைக்கக்கூடிய தரம் உண்டு இதுக்கு. கல் எந்த கல்? சிறுநீர். ஆமாம், நீங்கள் திண்டுக்கல் நினச்சாங்க. உடம்புல இருக்க கல் இருக்கு இல்லையா, அங்கே கல் வந்துச்சு, இங்கே கல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கல்லை உடைக்கக்கூடிய அற்புதமான மருந்து. அப்புறம் மூலம் 9 இருக்குது. ஆமாம், மனிதனுக்கு அரிமூலம், சொறி மூலம், சீல் மூலம், பௌத்திரம், அப்புறம் பார்த்திங்கன்னா 9 வகையான மூலம். ரத்த மூலம், சீல் மூலம், உள் மூலம், வெளி மூலம், இப்படி 9 வகையான மூலத்தையும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான கிழங்கு இந்த காவாத்து கிழங்கு, ராசவல்லி கிழங்கு, கொடிக்கா கிழங்கு. மூணுமே ஒன்று தான். கல்லா, களமா, முருகா, கார்த்திகாயா, சண்முகா அப்படிங்கிறாங்க. எல்லா பேரும் ஒரு ஆள் தான், வேறு யாரும் இல்லை, ஒருத்தன் தான், முருகன் தான் நேர்களே. அது மாதிரி இந்த கிழங்கு பல பேர் இருந்தாலும் பொருள் ஒன்று தான். அதனால் இதை எந்த ரூபத்துலையாவது நம்ம சாப்பிட்லாம். எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், பத்தியம் கிடையாது. காலையில் சாப்பிட்லாம், மாலையில் சாப்பிட்லாம், விடியால் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் சாப்பிட்க்கலாம். எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். பச்சை மட்டும் இல்லாமல் வேக வச்சு சாப்பிடணும், அவ்வளோதான். தோலை மட்டும் நிற்கிறீங்களே. இப்படி சாப்பிட்டோம்னா மூளை 9 போயிடும், கல்லடிப்பு போயிடும், உடம்புக்கு ஹெல்த்து. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது.
நேர்களே நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்க அற்புதமான மூலிகை. இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. என்ன சார்? திருவாதிரை நட்சத்திரம் வருது இல்லையா? ஆமாம் சார். திருவாதிரை அன்னைக்கு சாமிக்கு இந்த கிழங்க படையல் பண்ணி பூஜையில் வைப்பாங்க. ஓ, அப்போ திருவாதிரை நட்சத்திரம் யார்? சிவன். சிவன் சக்தி இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம், அதான் ராகுன்னு சொல்கிறோம். அந்த திருவாதிரை நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு சாமிக்கு இந்த கிழங்க படையல் வச்சு பூஜை பண்ணுவாங்க சிவனுக்கு. அப்போ சிவனுடைய அம்சமாக இருக்குது. சிவனுடைய இருக்கா இல்லையா? இருக்கு. அதனால தான் திருவாதிரை நட்சத்திரம். நேர்களே திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த கிழங்க படையல் பண்ணி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டா சர்வசக்தியும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க நேர்களே. அதனால் அதையும் பார்த்துங்க. சிவனுக்கு உண்டான கிழங்காக வருது நேர்களே. அன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அவ்வளோ பலன் இந்த கிழங்கு கிடைக்குது. அதை பூஜையில் வச்சு 4 பேர்த்துக்கு கொடுத்து நம்மளும் சாப்பிட்டா அபாரமான சக்தி கிடைக்கிது நேர்களே. அதனால் சிவனுக்கு உண்டான கிழங்காக இருக்குது நேர்களே. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லிடுவோம். இது என்ன? சாதிலிங்கம். என்னது? சாதிலிங்கம். இந்த சாதிலிங்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட ரசம் நேர்களே, பாதரசம். அங்கே காட்டுங்க, ரெண்டையும் சேர்ந்து காட்டுங்க. சாதிலிங்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாதரசம். இந்த பாதரசத்தை சுத்தி பண்ணி வச்சுருக்கோம் நேர்களே. அதாவது இது 1 கிலோ லிங்கம், சாதிலிங்கம் கடையில் வாங்கலாம் நாட்டு மருந்துகளில். கீழே ஒரு சட்டி மேலே ஒரு சட்டி வச்சு 1 கிலோவுக்கு 2 கிலோ, கீழே 1 கிலோ மேலே 1 கிலோ, அதாவது கொடிவள்ளி பட்டையை போட்டு 12 மாதிரி வச்சா இந்த மாதிரி ரசம் கிடைக்கும். இந்த பாதரசத்தை எடுத்து நம்ம என்ன செய்யணும்னா மிருதாச்சிங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிருதாச்சிங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இதிலேருந்து சத்து பிரித்து இந்த ரசத்தில் நம்ம சேர்க்குற நேர்களே. இந்த ரசத்தில் நம்ம சேர்க்குறோம். அப்படியே வைங்க. இந்த ரசத்தில் சேர்த்து இந்த மாதிரி மணி ஆக்கிறோம். இந்த மாதிரி மணி ஆக்கிறோம். அப்போ இதிலேருந்து எடுக்கப்பட்ட ரசம் சாதிலிங்க ரசம், அதுலேருந்து எடுக்கப்பட்ட சத்து இதில் சேர்த்துக்கினீங்களே. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிழங்குலேருந்து இந்த கிழங்கை அரைச்சி இதுக்கு கவசம் பண்ணி, அதுக்கு மேலே சுண்ணாம்பு கவசம் பண்ணி, அதுக்கு மேலே களிமண் கவசம் பண்ணி, கீழே ஒரு வெட்டி மேலே ஒரு வெட்டி அடித்தோம்னா இந்த சத்து பூரா இதில் ஏறுனாங்களே. இது மாதிரி 30 படம் 40 படம் 50 படம் 108 படம் இப்படிலாம் கணக்கு இருக்குது. அதுக்கிட்டு பொன்னூமத்தை அந்த காயில் வச்சு 5 படம் 6 படம் 10 படம் 100 படம் இப்படி கணக்கு இருக்குது. அப்புறம் கருப்பு ஊமத்திலேருந்து போட்டுரும். இப்படி முறையாக செய்யக்கூடிய மணி கொல்ல வேலைகளை அருமையாக செய்யும். அடுத்த பதிவில் இது செய்முறை விளக்கத்தோடு உங்களுக்கு காட்டுறீங்களே. இது என்ன செய்யும் அப்படின்னா, இது இப்போ வாயில் சொல்லி இது செஞ்சு உள்ளே சாப்பிட்றோம். இந்த மணியை பொருட்களை அந்த வேலைகளை இது செய்யும். அப்படி வேலைகளை செய்யக்கூடிய அற்புதமான மணி ரசமணி. இது மிருதாச்சிங்கு நேர்களே. அதனால் இப்போ ஏற்பட்ட விஷயங்களில் நீங்கள் தெளிவாக அடுத்த பதிவில் செய்முறை விளக்கத்தோடு காட்டுறோம் என்று கூறிக்கொள்ள நேர்களே. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிழங்கெல்லாம் ஈஸியாக கிடைக்காது. ஏன்னா கொடிக்காலில் நிறைய இப்போ அழிஞ்சிக்கிட்டு போயிடுது. அதனால் நேர்களே கொடிக்காக்குள்ளே யார் இருக்கா? லட்சுமி இருக்குது. வெத்தலை தான் லட்சுமி தேவி வெத்தலை தான். அதனால் நேர்களே லட்சுமி கொடிக்காக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ இதை சாப்பிடும்போது லட்சுமி வீட்டுக்கு வந்த மாதிரி, காசுமல்ல வீட்டுக்கு வந்த மாதிரி, நோய் நொடிகள் போனது மாதிரி நேர்களே. அப்புறம் பாருங்கள், அந்த சிவபெருமான் அன்னைக்கே விஷ்ணு சிவன் பிரம்மா இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த மூலிகையில் உருவாக்கி முருகப்பெருமான் கையில் கொடுத்துருக்காங்க. தாவரங்கள் மரம் செடி கொடி அனைத்தையும் கொடுத்துருக்காங்க. அன்றைக்கே கொடுத்து தேவர்களை காப்பாற்றுக்க அனைவரையும் காப்பாற்றுக்க சுற்றுச்சூழலை பாதுகாப்புக்கு கொடுத்தாங்க. அதை அகத்திய பெருமானுக்கு முருகப்பெருமான் கொடுத்ததாக வரலாறு இருக்குங்களே. அதைத்தான் தேவர்கள் சாப்பிட்டு நல்லா இருந்ததாக வரலாறு. அதே மூலிகை வளர்த்து அன்றைக்கே காப்பாற்றிருக்காங்க, சுற்றுச்சூழலை பாதுகாத்துருக்காங்கன்னு சொல்லுவார். தெய்வங்களே பாதுகாத்துருக்கு. அவங்களுக்கெல்லாம் திருப்பாதம் தொட்டு வழங்குறோம். அதே போல் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாளைக்கும் சரி அகில உலகில் அனைத்து பாரத பிரதமர் கொண்டு, அனைத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை அமைச்சர், சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கொண்டு, ஐநா சபை கொண்டு, இன்னும் மத்திய அரசு மாநில அரசு இருக்கின்ற அனைத்து பாரத பிரதமர் அமைச்சர் கொண்டு அதிகாரிகள் கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாருங்க, சுற்றுச்சூழலை பாதுகாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. மரம் செடி கொடிகளை வழங்கன்னு சொன்னாங்க. அவர்களுக்கெல்லாம் திருப்பாந்து தொட்டு வளர்க்குறோம். ஏன்னா நல்ல விஷயம் தானே சொல்கிறாங்க. அதே போல் விவசாயிகள் நிறைய வளர்க்குறாங்க. அவர்களுக்கு நிறைய திருப்பாந்து தொட்டு வளர்க்குறோம். நல்ல விஷயம் செய்கிறனால ஏன் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்படின்னா என்ன? நிறைய பேத்துக்கு தெரியும், நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்கட்டும். நேர்களே, மரம் செடி கொடிகள் தாவரங்கள் மூலிகைகள் அனைத்துமே என்ன செய்யுது அப்படின்னா கார்பன் டை காத்துவோம். ஆமாம், அதுதான் மக்களுக்கு தெரியும். ஆமாம், மக்களுக்கு தெரியும். அப்புறம் உள்ள இருக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. அதை சொல்லிடுவோம். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சொல்லிடுவோம். இன்னும் நல்லா இருக்கும். நான் அதை சொல்லிடுவோம். மரம் செடி கொடிகள் தாவரங்கள் மூலிகைகள் அனைத்துமே நம்ம விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வாங்கி சாப்பிடுறது உணவா. ஓ சரி சரி. உணவாக்கியதா
மீண்டும் அது வெளியே வரும்போது ஆக்சிஜனை வெளியே விடுது. தூய காற்று. ஆக்சிஜனா சாமி? தூய காற்று. தூய காற்று நம்ம இழுக்கக்கூடிய ஆக்சிஜன். நீங்கள் சொல்கிறீங்க ஆக்சிஜன் பார்த்தா மூக்கில் மூச்சு விட முடியாமல் தவிக்கிறோம். அப்புறம் ஆக்சிஜன் சிலிண்டர் வைக்கிறோமா இல்லையா? வைக்கிறோம்ல, அப்படிங்கிறோம்ல. அப்போ ஆக்சிஜன் பத்தாதனால தானே. அதுதாங்க ஆக்சிஜன், அதாங்க தூய காற்று. அப்பேற்பட்ட தூய காற்றை சிலிண்டர் வைக்காமல் இயற்கையை நமக்கு தருது. அப்போ நம்ம சுற்றுச்சூழல் இயற்கையை பாதுகாத்தா நிறைய கிடைக்கும். சிலிண்டர் தேவையில்லை, இதுவே சிலிண்டர் தான். ஆக்சிஜன் தரக்கூடிய பெரிய சிலிண்டர் மரங்கள்லாம் ஆயுட்கால் பலமாகும். நோய் நொடிகள் வராது. அப்போ நோய் நொடிகள் வராது. அப்பேற்பட்ட மூலிகை மர செடிகளை வளர்க்கணுமா வேணாமா? கண்டிப்பாக வளர்க்கணும். கண்டிப்பாக வளர்க்கணும். அப்படி வளர்க்கலைன்னா அதை அழிச்சோம்னா, வளர்க்காமல் அழிச்சோம்னா அதோட ஆக்சிஜன் வராது. நம்மளும் அழியறதுக்கு உண்டான நோய்கள் வந்து நம்மளை ஆளை படுக்க வச்சிடும். அப்போ ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சி வரும். அப்படித்தானே? அதுக்காகத்தான் மூலிகையில் மரம் செடி கொடிகளை வளர்க்க சொல்கிறாங்க. சுற்றுச்சூழலை பாதுகாக்குங்காங்க. இதான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வேற ஒன்றும் கிடையாது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படி அப்படின்னு நம்ம என்னமோ நினச்சிக்கலாம். இதுதான் மரம் செடி கொடிகள் தாவரங்கள் விடக்கூடிய ஆக்சிஜனை நம்ம சாப்பிட்றோம். நம்ம விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அது சாப்பிடுது. அப்படிங்கும்போது பண்டமாட்டு முறை, ஒன்றுக்கு ஒன்று உறவு. அது கொடுக்கலன்னு நம்ம போச்சு. புரியுங்களா? அதுக்குத்தான் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. மாநில அரசு, மத்திய அரசு, அனைத்து துறை அதிகாரிகள், ஐநாசமுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மை நல்லது தானே சொல்லியிருக்காங்க. அவர்கள் இதில் மீண்டும் திருப்பாது தொட்டு வளர்க்குறோம். ஏன்னா நல்ல நிகழ்வு. அதனால இவர்களே அனைவரும் இந்த மாதிரி விஷயங்களை வழங்க, மூலிகைகளை வழங்க, இந்த மாதிரி கிழங்குகளை வழங்க, எல்லாத்துக்கும் இது கிடைக்கணும். வீட்டுக்கு ஒரு கிழங்கு, வீட்டுக்கு ஒரு மூலிகை, வீட்டுக்கு ஒரு மரம் செடி எல்லாம் வழங்க நேர்களை என்று கூறிக்கொண்டு, அப்படி வளர்த்தா நாமளும் நல்லா இருப்போம், வீடு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும், ஊர் நல்லா இருக்கும், உலகமே நல்லா இருக்கும், நோய் நொடி இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாத்து நேர்களை என்று கூறிக்கொண்டு, இதை பார்த்துக்கொள்ள அன்பான நேயர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மட்டும் பலன் அனுபவிச்சா பத்தாது, எல்லாத்துக்கும் போகிறதுக்காக இந்த காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டுங்க. எல்லாத்துக்கும் போகட்டும், எல்லோரும் நல்லா இருக்கட்டும் நேர்களே. அது மட்டும் இல்லை, உங்கள் வீடு திண்டுகளுக்கு 1 டவுன் சுபூர் அதில் வருது. ஞாயிற்றுக்கிழமை பார்த்து வாங்க. இது மாதிரி விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. இது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல்